சந்தியா ராகம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜானகி மாயாவையும் தனாவையும் கூப்பிட்டு தாலிக்கு தினம் தினம் குங்குமம் வச்சுக்கணும், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தனா கிட்ட கொடுக்குறாங்க. தனாவும் ஏதோ அந்த தாலிக்கு கடமைக்காக பட்ட வச்சுட்டு குடுக்குன்னு மறுபடியும் மாடிக்கு ஓடுறாங்க. இதை மாயா கவனிச்சிடுறாங்க. ஜானகி சாமியை கும்பிட்டு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது தனாவை காணா. மாயா தனா வெங்கன்னு கேட்குறாங்க. அவன் மாடிக்கு அப்பவே போயிட்டா பெருமாங்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி பண்றா அப்படின்னு ஜானகிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மாயாவுக்கு தனா மேல சந்தேகமாவே இருக்கு. இவ அந்த பண்ண வீட்டுக்கு போயிருப்பா, போனதுக்கு அப்புறம் கார்த்தியை பார்க்க முடியாம போயிருக்கும். அதனால மறுபடியும் இவ கார்த்திகிட்ட போன்ல இது பேச முயற்சி பண்றாளோ அப்படின்னு மாயாவுக்கு சந்தேகம். சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு மாயா தனா மேல ஒரு கண்ணாவே இருக்காங்க. தனா மாடிக்கு போனதுமே கார்த்தி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. போனை எடுத்து அட்டன் பண்றாங்க தனா. கார்த்தி அந்த பக்கமா மயக்க மருந்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, தனா நீ வரலைன்னா கண்டிப்பா இன்னைக்கு உண்மையிலுமே நான் செத்துருவேன் தனா. இந்த தடவை என்னை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டாங்க, ஆனா நான் உன்னை பார்த்தே ஆகணுங்கிறாங்க. என்ன கார்த்தி, ஏன் இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் அங்க வந்தது மட்டும் எங்க வீட்டுல தெரிஞ்சா எங்க அப்பா அம்மாவோட மான மரியாதை என்ன ஆகிறது? இனிமேலும் என்னை பார்க்க நினைக்காதீங்கன்னு நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப என்னை கூப்பிட்டுட்டே இருந்தா எப்படி? நான் வர முடியாதுங்கிறாங்க தனா. ஆனா இந்த ஒரே ஒரு தடவை கடைசியா நான் உன்னை பார்த்தே ஆகணும். இந்த ஒரு தடவை மட்டும் என்னை பார்க்கவா, இல்லைன்னா நான் கண்டிப்பா செத்துருவேன் தானா. நான் செத்தா அது உனக்கு மட்டும் இல்லை, உங்க அப்பா அம்மாவுக்கும் சேர்ந்து கெட்ட பேர், பரவாயில்லையா அப்படின்னு கார்த்தி மிரட்டுறாங்க. தனாவும் யோசிச்சு பார்த்துட்டு, ச்சே, நம்ம நேரம் கார்த்தி செத்தார்னா நிச்சயமா ஊர்க்காரங்களும் மற்றவங்களும் எல்லாருமே இதுக்கு காரணமே நம்ம அப்பா அம்மாவா தானே சொல்லுவாங்க. நம்ம நேர அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. சரி, கடைசியா ஒரே ஒரு தடவை யாருக்கும் தெரியாம போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தனா அங்கிருந்து கிளம்புறாங்க. பொழுது இருட்டானதுக்கு அப்புறம் யாரும் பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு தனா வீட்டை விட்டு வெளியே அழுங்காம மெல்ல போனியாட்டம் வெளியே கிளம்பி வராங்க. அப்படி இருந்தும் சிவராமன் அங்க பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு, என்னது தனா மாதிரி தெரியுதே, அவ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வெளியில போறா அப்படின்ட்டு பைக்கை ஒரு ஓரமா நிறுத்திட்டு தனா தனா அப்படின்னு கூப்பிட்டுட்டே வராங்க. சத்தம் கேட்டதும் தனா திரும்பி பாக்குறாங்க. அச்சோ, சித்தப்பா இவர் கண்ணில் பட்டுட்டோம், அவ்வளவுதான். இந்த நேரத்துல எங்க போறேன்னு கேட்டா உண்மையை சொன்னா நிச்சயமா கார்த்திக்கு தான் ஆபத்து. சித்தப்பா கோவத்துல கார்த்தி அடிச்சிடுவாங்க, நானும் மாட்டிக்குவேன். சித்தப்பாவுக்கு தெரியாம இருக்கணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஓடி ஒளிறாங்க தனா. சிவராமன் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா தென்னை மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற தனா கீழே பார்க்காமயே நிக்கிறாங்க. அங்க பாம்பு ஒண்ணு இருந்ததை தனா கவனிக்கவே இல்லை. பாம்பு பட்டு பட்டு பட்டுன்னு 2 கொத்து கொத்திடுது. என்னமோ கடிச்ச மாதிரி இருந்தது, முள்ளேறின மாதிரி இருந்துச்சு, என்னவா இருக்கும் அப்படின்னு கீழே இருட்டுல திரும்பி கூட பார்க்காத தனா அந்த பக்கமா சித்தப்பாவையே வந்துட்டு இருக்காங்க. சித்தப்பா இப்போ போவாரா அப்போ போவாரான்னு பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கமா சிவராமனும் தனா தனா அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. சிவராமனுக்கு சந்தேகம் தீர்ந்துருது. அப்போ நம்ம தனா இல்லை, தனாவா இருந்தா என்ன ஏதுன்னு கேட்டிருப்பால. இந்த நேரத்துல வேற யாரோ போயிருக்காங்க, நம்ம கண்ணுக்கு தனா மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிவராமன் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு போறாங்க. அப்பாடா, சித்தப்பா போயிட்டாங்க, இனி பிரச்சனை இல்லை. நம்ம சீக்கிரமா கார்த்தியை போய் பார்த்துட்டு 10 நிமிஷத்துல திரும்ப வீட்டுக்கு வந்துடணும். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நம்ம வந்துடணும் அப்படின்னு நினைச்சேன்னா மறுபடியும் வெகு வேகமா அந்த பண்ண வீட்டுக்கு ஓடுறாங்க. தனாவுக்கு காலில் வலி இருக்கு, அதனால திரும்பி பார்க்குறாங்க. ஓ, முள்ளு தான் ஏறி இருக்கும் போல இருக்கு, நம்ம வந்த அவசரத்தில் அதை கவனிக்கல. சரி, இதெல்லாம் மறுபடியும் வந்து பார்த்துக்கலாம், முதல்ல போய் கார்த்தியை பார்த்துட்டு வந்துடலான்ட்டு தனா அந்த காயத்தை பொருட்படுத்தாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா சிவராமன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, என்ன சித்தப்பா ஏன் இப்படி பதட்டமா வர்றீங்கன்னு மாயா கேட்குறாங்க. இல்லை மாயா, இந்த வழியா தனா போன மாதிரியே என் கண்ணுக்கு தெரிஞ்சது, அதான் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தேன். ஆனால் தனா இல்லை, அது யாரோ வேற, நான் கூப்பிட்டு பார்த்தேன், அவளா இருந்தா பேசியிருப்பால, தனா இல்லை யாரோ போயிருக்காங்கங்கிறாங்க. அப்போ மாயாவுக்கு டக்குன்னு ஒரு சந்தேகம் வருது. தனாவோட நடவடிக்கையும் சரியில்லை. பெரியமா கூப்பிடும் போதெல்லாம் தனா அவசர அவசரமா மாடிக்கு ஓடிக்கிட்டே இருந்தா என்னவா இருக்கும்? சித்தப்பா சொன்ன மாதிரி ஒருவேளை தனா வீட்டை விட்டு தான் வெளியே போயிருப்பாளா? சரி, கதிரை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கதிருக்கு போன் அடிச்சு கேட்கறாங்க. தனா ரூம்ல இருக்காளான்னு கேட்கறாங்க. கதிர் வந்து பார்த்துட்டு இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ சித்தப்பா சொன்னது சரிதான், அந்த பண்ண வீட்டுக்கு கார்த்தியை பார்க்கத்தான் போயிருப்பா. தாலி பிரிச்சு கோர்க்கும் போது அவன் கூப்பிட்ட நேரத்துக்கு தனா போவாதனால இப்ப தந்திரமா கூப்பிட்டுருப்பான் போல இருக்கு. தனாவும் அவனை நம்பி யாருக்கும் தெரியாம இப்ப போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு போயிட்டா. ஏதாவது ஆபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் தடுத்து எப்படியாவது தனாவுக்கு புரிய வச்சு நம்ம கூட்டிட்டு வந்துடலாம், வா கதிர் அப்படின்னு மாயா சொல்றாங்க. ஆமா மாயா, நீ சொல்றது சரிதான். காலையில கூட என்கிட்ட வம்பு இழுத்து தனா இன்னும் என்னத்தான் நினைச்சிட்டு இருக்கா, நான் கூப்பிட்டா எப்பவும் வருவா அப்படின்னு என்கிட்ட சவால் விட்ட மாயாங்கிறாங்க கதிர். அப்ப சரியா போச்சு, சித்தப்பா சொன்னது உண்மைதான். அப்ப தனா தான் போயிருக்கா. சரி வா, அந்த பண்ண வீட்டுல தான் கார்த்தி இருப்பான், அங்கதான் தனாவை கூப்பிட்டுருப்பான். தனாவும் அவனை நம்பி இப்ப போயிருப்பாளா இருக்கும். கார்த்தி ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடியே நம்ம போய் தனாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடலாம், வா கதிர் அப்படின்னு மாயாவும் கதிரும் அங்க இருந்து பறந்தடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. தனா கார்த்தியை பாக்குறதுக்காக அவசரமா பண்ண வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க கார்த்தி தனாவுக்காக எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தியும் சரி தனா வரட்டும், நம்ம கிட்ட மயக்க மருந்து இருக்குல்ல, அதை கலந்து ஊசியை போட்டுட்டுலாம், அதுக்கப்புறம் நம்ம அவளை எப்படியெல்லாம் வீடியோ எடுக்கணுமோ அப்படியெல்லாம் வீடியோ எடுத்து அவளை இங்கிருந்து போக விடாம அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இதே இடத்துல ஏன் கூடயே தங்க வச்சுக்கணும்னு ஒரு கெட்ட புத்தியில் நினைச்சிருக்காங்க கார்த்தி. ஊசி மருந்து எல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டு தனாவை எதிர்பார்க்கறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே
தனாவும் அவசரமா ஓடி வராங்க. கார்த்தி உங்களுக்கு ஒன்றும் ஆகலையில, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன் தனா, உன்னை பார்க்கறக்காக இன்னும் இந்த சூறை கையில் பிடிச்சி வச்சிட்டு இருக்கேங்கிறாங்க. என்ன கார்த்தி, நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசலான்னு எத்தனை தடவை ஃபோன் பண்ணினேன், ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க தனா. ஆனால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீ ஃபோன் பண்ணி நான் ஃபோன் எடுத்திருந்தா நீ ஃபோன்லேயே பேசிட்டு வச்சிருப்ப. இப்போ நான் உன்னை நேரில் பார்க்க முடியுமா? நான் உன்னை நேரில் பார்க்கணுங்கிறக்க தானே நான் உசுரோடவே இருக்கேன். நீ எனக்கு கிடைக்கலைங்கிறக்காக நான் சாகிற நிலைமைக்கு போயிட்டேன் தானா. எங்கள் அத்தையும் எங்கள் அப்பாவும் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் உயிரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த உயிர் இருக்கிறதே உனக்காகத்தான் தானாங்கிறாங்க. ஐயோ சென்டிமெண்ட்டாக பேசி தனாவை இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க கார்த்தி. ஏன் கார்த்தி இப்போ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க தனா. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, எனக்கு வாழவே பிடிக்கல தனா. கார்த்தி நீங்கள் படித்தவர் தானே, ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க, உயிரை விட்டுட்டா எல்லாம் சரியாக போயிடுமான்னு கேட்குறாங்க தனா. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எனக்கு எப்படியோ கதிர் கூட கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க தனா. அப்போ இப்போ பிடிச்சுதான் நீ கதிர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க கார்த்தி. எங்க அப்பாவுக்காகவும் எங்க அம்மாவுக்காக மட்டும்தான் இப்போ நான் பேசாம அமைதியா அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறாங்க. உங்க அப்பா அம்மாவுக்காக வாழ்றேன்னு சொல்றீங்க, அப்போ உனக்காக நீ எப்பதான் வாழ்வ? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, நம்ம ரெண்டு பேத்துக்கும் எதுவுமே இனிமே இல்லை, என்ன மறந்துடுங்க கார்த்தி அப்படின்னு தனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பவே அந்த பாம்பு கடிச்ச விஷம் அவங்களுக்கு தலைக்கு ஏறிடுச்சு போல இருக்கு, மயக்கமா வருது. அந்த மயக்கத்திலையும் கார்த்தி வச்சிருக்கிற மயக்க ஊசியும் போட்டுட்டு இருக்காங்க. அது கூட தனாவுக்கு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. விஷமே ஏறிடுச்சு, மயக்க மருந்து ஏறிடுச்சு. இப்ப தனாவை அழுங்காம தூக்கிட்டு போய் அப்படியே பெட்ல படுக்க வச்சிடறாங்க கார்த்தி. நம்ம ஊசி போட்டதுனால தான் இவன் மயங்கிட்டா, ரொம்ப சௌகரியமா போச்சு அப்படின்னு நினைச்சு தனாவை அப்படியே அள்ளி தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சிடறாங்க. அப்பாடா எப்படியோ மயங்கிட்டா, இன்னும் 2-3 மணி நேரத்துக்கு இவளுக்கு எந்த நினைவுமே இருக்காது, எழுந்திருக்கவும் மாட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இவளை வச்சு எப்படி வேணாலும் வீடியோவும் போட்டோவும் எடுத்துக்கலாம். அடுத்த நாள் காலையில அத்தையும் அப்பாவும் நினைச்ச மாதிரி ஊர்க்காரங்க முன்னாடி ரகுராம் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி நிறுத்தணும். அத்தையும் அப்பாவும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க கார்த்தி. தானே வந்து சிக்கின மானாச்சே, இவளை இப்படியேவா விட முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிட்ட நெருங்குறாங்க. சே இந்த தாலி நம்மளுக்கு டிஸ்டர்பா இருக்கே, இந்த தாலியை கழட்டி எரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆனா கழுத்துல இருக்கிற தாலி செயினை கழட்டுறதுக்கு கை வைக்கிறாங்க கார்த்தி. கரெக்டா மாயாவும் கதிரும் கார்த்தியோட பண்ண வீட்டுக்கு வந்திருக்காங்க. கார்த்தி மட்டும் தனாவே இங்க வரவழைச்சு அவனோட வில்லத்தனத்துக்கு ஏதாவது காட்டினானா இன்னைக்கு அவன் என் கையாலேயே செத்தாங்கிறாங்க. கதிர் கதிர் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, இந்த விஷயம் வெளியில தெரியாம தனாவை மட்டும் நம்ம தனியா கூட்டிட்டு போயிரு வரைக்கும் கொஞ்சம் அமைதியாவா அப்படின்னு மாயா சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கதிரும் மாயாவும் மெல்ல மெல்ல கார்த்தி ரூமுக்கு போறாங்க. அங்க தனா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க மாயாவும் கதிரும். இவங்க போய் பார்க்கும்போது தனா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. கார்த்தி ஒரு பக்கம் தலைமறைவா ஓடி நிற்கிறாங்க. உயிர் இப்போதைக்கு காப்பாத்தினா போதும்னு மாயாவும் கதிரும் தனாவை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போறாங்க. என்ன நடக்குது நாளை பார்க்கலாம்.